வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்ம ராசி மற்றும் நேயர்களே, உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து இருக்கிறாரு. உங்க ராசியை பார்க்கிற கிரகம் ராகு பகவான். ராகு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அசுப கிரகங்கள் பார்வைகளும் இருக்கும் பொழுது சிம்ம ராசி நேயர்களே, கொஞ்சம் நீங்க உங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் காமிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோன்ற முடிவு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் ஜாகிரதையா நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் ஜூன் மாதம் இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கிறாரு, விரயத்துல வந்திருக்கிறாரு. அந்த விரயத்துல குரு பகவான் வர்றதுனால அதோட சுப பலன்கள், சுப விரயங்கள் தான் ஆகும். அந்த சுப விரயங்களை கூட தேவையான அளவுக்கு ஆனா பரவாயில்ல, அதிகமா வெளிச்சு விட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால அதை பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பாக சுப செலவுகள் நிறைய பேருக்கு ஏற்படும். சிம்ம ராசி நேயர்கள் அன்பர்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் அந்த சுப செலவுகள் என்பது ஒரு திருமண செலவு, இல்லை ஒரு இடம் வாங்குறதோ, இல்லை கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதை வாங்கும் போது நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குறது ரொம்ப நல்லது. அன்றைய நாட்கள், இந்த ஜூன் மாதத்தில் இருக்க நல்ல நாட்கள், உங்களுக்கு உகந்த நாட்கள், உங்களுக்கு தாராபலமாக இருக்க நாட்கள்ல நீங்க போய் வாங்குறது ரொம்ப நல்லது. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அரசு ஊழியர்கள் நீங்க இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்குதலும், 12ஆம் இடத்துல விரயத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்துடுறாரு. ஜூன் 9க்கு அப்புறம் சுக்கிர பகவான் அங்க வராரு. அதனால விரயத்துக்கு காமிக்கக்கூடிய சுக்கிரன் அப்போ உங்க வேலையில உங்க சம்பளத்துல ஏதாவது கை வைக்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, அவங்களுக்கு சிம்ம ராசி இருந்தா கூட அவங்களுக்கு தாக்குதல்கள் இருந்தாலும் அவங்க தன்னுடைய சுய முயற்சியிலேயே, ஏன்னா சிம்ம ராசி என்பது ஒரு அதிகார தோரணை, ஒரு அறிவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசின்றதுனால மாணவர்கள், அதில் இருக்கிற மாணவர்கள் தனக்கு தேவையான காலேஜை சூஸ் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை நீங்க அலசி ஆலோசனை செய்து நீங்க அந்த காலேஜை எடுக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. சீட்டு எல்லாம் போடாதீங்க, சீட்டு ஃபண்ட் எல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க. அப்போ கடன் வாங்குறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி பயன்படுத்திக்கிங்க இந்த மாதங்கள்ல. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், வெளியூர் போயிருக்கேன், ஒரு கல்யாணம், ஒரு திருமணம், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படிலாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உங்களுடைய உடல் நலத்து மேல அக்கறை வைத்துக் கொள்ள வேண்டும் சிம்ம ராசி பெரியவர்கள். அப்ப அரசு துறை சார்ந்து இந்த மாதிரி இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் தன்னுடைய முதலீடும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதங்கள்ல பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேது பகவானும் பிளஸ் சனி பகவானும் இந்த சுக்கிரன் இந்த 12ஆம் இடத்துல வரதுனால ஜூன் 9லே வந்துடுறாரு. அதனாலதான் உங்களுக்கு நான் இதை கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்றேன். சுக்கிர பகவான் 11 இருந்தா பரவாயில்ல, லாபத்துல இருப்பார் ஆரம்பத்துல. இந்த போன மாதங்கள்ல ஆரம்பத்துல உங்களுடைய சுக்கிர பகவான் 11 லாபஸ்தானத்துல இருந்தார். சுக்கிர பகவான் 12ல வரதுனால உங்களுக்கு அந்த பணம் மூலியமாக ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்துருமோன்றதுக்காக தான் இப்பயே நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அதனால பணம் முதலீடு செய்வர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். இப்போ உங்கள் ராசிக்கு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்க ஏன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி, அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்ல டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆகிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அது தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது,
அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்கள் கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அது ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஜாதகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க க்யூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்டில் நான் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது வந்து அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்லேருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளம்.